ஓகே, வணக்கம். இன்னைக்கு நம்ம contoh 12 பார்க்கலாம். Contoh 12 என்ன கேட்டிருக்காங்கன்னா, hitung nilai setiap operasi berikut, nyatakan jawapan dalam bentuk piawai. ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே வந்து குவாசா நெகட்டிவ் 3 இருக்குது, இங்கேயும் குவாசா நெகட்டிவ் 3 இருக்குது, நடுவில் இருக்கிற சிம்பிள் வந்து பிளாஸா இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த கேள்வியில் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது. ஏன்னா இண்டெக்ஸும் சேமாக இருக்குது. அதனால் ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த 3.58ம் 3.58ம் இந்த 9.24வும் நம்ம ஸ்ட்ரெயிட் அவே வந்து கூட்ட போகிறோம். ஏன் கூட்டுறோன்னாக்கா, நடுவில் இதுதான் வந்து அதோட ஆப்ராசி. ஓகேங்களா? நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஏன் டீச்சர் இங்கே டைம்ஸ் இருக்குதுன்னு. இந்த டைம்ஸ் வந்து இதுக்கு சொந்தம். என்னதுனாக்கா, இங்கே கொசா நெகட்டிவ் 3 இருக்குது அப்படின்னு காண்பிக்கிறதுக்கு இங்கே டைம்ஸ் இருக்குது, இதுக்கு சொந்தம். இந்த டைம்ஸ் வந்து இதுக்கு சொந்தம். ஓகேங்களா? அங்கே கொசா நெகட்டிவ் 3 இருக்குன்னு. இதுவும் என்ன கனெக்ஷன் அதுக்கு ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தம்பா. அதனால தான் டீச்சர் வந்து இந்த நம்பர் 3.58ம் பின்னால் இருக்கிற 9.24வும் ப்ராக்கெட்டில் போட்டு இதுக்கப்புறம் தான் வந்து டரப் 10 கொசா நெகட்டிவ் 3 ஒரே தடவை எழுத போகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த நம்பரை வந்து இந்த ஃபிகரை வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா 3.58 3.58ம் 9.24வும் ஓகே 3.58ம் 9.24வும் நம்ம கூட்டினோமா நம்மளுக்கு 12.82 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து டரப் சிப்ளோ கொச நெகட்டிவ் 3. ஆனால் நம்ம கவனிச்சோமா நம்மளோட தலை வந்து இங்கே 2ஆக இருக்குது. அதனால நம்ம வந்து இதை வந்து மசோ பண்ணி விடணும் அந்தாண்ட கொஞ்சம். ஸோ நம்ம வந்து கீரி மூவ் பண்ணியிருக்கோம் கிளாஸ். கீரி மூவ் பண்ணுறோன்னா அது வந்து என்ன பண்ணணும்னா, முன்ன மாதிரி நம்ம கீப் செஞ்சுக்கலாம். இங்கே டீச்சர் வந்துட பாருங்கள், கீப். ஸோ நம்ம கீரி பண்ணியிருக்கிறோன்னா அந்த நம்பரை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பாசிட்டிவ் பண்ணி ஆகணும். சரிங்க தானே? ஸோ பின்னால் இருக்கிற அந்த டரப் சிப்ளோ கொச நெகட்டிவ் 3 அப்படியே நீங்கள் ரிமைன் பண்ணிக்கோங்க. ஸோ 1.28 டரப்டுங்க சிப்புளோ மேலே இருக்கிற இந்த தம்பா சத்துவும் நெகட்டிவ் 3வும் நம்ம கல்குலேட்டரில் கூட தட்டிக்கலாம். நம்மளுக்கு வந்து பதில் நெகட்டிவ் 2 அப்படின்னு கிடைக்கும். அந்த நெகட்டிவ் 2 வந்து நம்ம மேலே எழுதிடலாம். ஸோ 1.28 டைம்ஸ் 10 to the power of negative 2 1.282 டராப் 10 கொசா நெகட்டிவ் 2. ஓகேங்களா? ஸோ இங்கே நம்மளுக்கு முடிஞ்சது. இன்னொரு கேள்வி இருக்குது. இந்த கேள்வி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட குவாசா வந்து இண்டெக்ஸை தான் நம்ம எப்பயுமே பார்க்கணும். அந்த இண்டெக்ஸை வந்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சேமாக இல்லைன்னா நம்ம சேமாக ஆக்கிட்ட பிறகு தான் நம்ம வந்து என்ன ஆப்ராசி தம்பாவா தோலாவா அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா? திரும்பியும் டீச்சர் இங்கே என்ன எழுத போகிறேன்னாக்கா, கீப் எழுதிக்கிறேன். கன்கீப் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது தானே? ஸோ கன்கீப் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நெகட்டிவ் 4 இருக்குது. நம்ம வந்து இன்னும் தொலா சத்து பண்ணோமா நம்மளுக்கு தொலா லீமாக கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம தொலா பண்ணுறதுனால நெகட்டிவ் பண்ணுறதுனால நம்ம வந்து கிரா கானான் பண்ணணும். ஓகேங்களா? இங்கே இருக்கிற புள்ளியை வந்து கிரா கானான் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு 82.1 டைம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இது ரெண்டுமே வந்து நெகட்டிவ் லீமாவாக ஆயிரும். ஓகேங்களா? டீச்சர் திரும்பியும் கேள்வியை அப்படியே வந்து காப்பி தான் பண்ணுறேன், வேறு எதுவுமே பண்ணலை. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட பவர் அல்லது இண்டெக்ஸ் வந்து சேம் ஆயிடுச்சு. அதனால் நடுவில் என்ன ஆப்ராசி இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு இந்த 82.1யும் 1.49யும் நம்ம கூட்ட போகிறோம். ஏன் மேலே வந்து அந்த கூட்டல் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து அதோட பியவாய அது நம்ம எழுதிடலாம், சிப்ளோ கொச நெகட்டிவ் லீமா அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து 82.1ம் 1.49ம் டீச்சர் கூட்டி 83.59 அப்படின்னு எழுதிட்டு டைம்ஸ் நெகட்டிவ் அது அப்படி எழுதிடலாம். இப்போ திரும்பியும் நம்ம கன்கீப்க்கு போகணும். ஏன்னாக்கா நம்மளோட தலை பார்த்திங்கன்னா 2 இடத்துல இருக்குது. ஒரு இடத்துக்கு நம்ம நவுத்துறதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் போகிறோம். லெஃப்ட் கீரிக்கு போனோன்னா நம்ம வந்து பாசிட்டிவாக ஆக்கணும். ஸோ 8.3 இப்படி எழுதிட்டு நெகட்டிவாக ஆக்கணும்னு சொன்னல பாசிட்டிவாக ஆக்கணும். கீரிக்கு போகணுன்னா நம்ம வந்து பாசிட்டிவாக ஆக்கணும். பின்னால் வேறு இன்னும் நம்மளுக்கு
பின்னால் வேறு நம்மளுக்கு நெகட்டிவ் லீமா இருக்குது. இப்போ நம்ம இது டோட்டல் பண்ணலாம். அதாவது சத்து தம்பாடுங்க நெகட்டிவ் லீமா அப்படியே நம்ம கல்குலேட்டரில் போடலாம் கிளாஸ். ஒரு கன்ஃபியூஷனும் இல்லை. ஓகேங்களா? சத்து தம்பா நெகட்டிவ் லீமா நம்மளுக்கு பதில் நெகட்டிவ் எம்பாட்டாக வரும். ஓகேங்களா? ஸோ நெகட்டிவ் எம்பாட் வந்து எங்கே எழுத போகிறோன்னாக்கா நம்மளோட பதிலை திரும்பியும் நம்மளோட பதிலை திரும்பியும் அழகாக எழுதிட்டு செப்புலோ கொசா நெகட்டிவ் எம்பாட் இப்படி எழுதிடலாம். முடிஞ்சுது. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து 2 கைடாக இருக்குது. ஏற்கனவே டீச்சர் சொல்லி கொடுத்த மாதிரி. அதாவது இந்த நெகட்டிவ் எம்பாட் இங்கே வந்து நெகட்டிவ் எம்பாட் இருக்குது, இங்கே நெகட்டிவ் லீமாவும் இருக்குது. நம்ம வந்து ரெண்டுமே நெகட்டிவ் லீமாவாக செஞ்சோம். ஆனால் வந்து நம்ம நெகட்டிவ் எம்பாட்டாக கூட ரெண்டுத்தையும் நம்ம செஞ்சு கடைசியில் என்ன வருது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது ஒன் ஆஃப் த வே ஆஃப் டூயிங். நம்மளுக்கு இன்னொரு கேள்வி இருக்குங்க கிளாஸ், நம்ம பார்க்கலாம். 2.3. ஓகே, இந்த டாபிக் 1ல் கடைசி பகுதியெலாம் டீச்சர் வந்து நிறையா சொந்தோ வந்து லீவ் அவுட் விட்டுட்டேன். ஏன்னாக்கா எல்லாமே ஆக்சுவலி ஓவராலாக வந்து அந்த ஃபர்ஸ்ட் வீடியோலேயே வந்து கவர் பண்ணியிருப்பேன். அதனால எல்லா சொந்தம் நான் செஞ்சு காமிக்கல. அது உங்களுக்கு தேவையாகவும் அவசியமாகவும் இருந்துச்சுன்னா டீச்சருக்கு கமெண்டில் தெரிவிங்க. திரும்பியும் டீச்சர் ரிவர்ஸ் பண்ணி அந்த பகுதியில் செஞ்சு உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, ஸோ இந்த கேள்வி நம்ம பார்க்கலாம். இந்த கேள்வி பார்த்தோமா, அதே மாதிரி தான் நம்மளோட இண்டெக்ஸ் வந்து சேமாக இல்லை. அதனால டீச்சர் வந்து முதல்ல ஸ்டெப்பாக கன்கீப் அப்படின்னு எழுதிக்கிறேன். கன்கீப் எழுதிட்ட கையோட டீச்சர் இப்போ என்ன பண்ண போகிறேன்னாக்கா, ரெண்டுமே வந்து இது லெட்ஸே வந்து இங்கே சத்து பண்ணால் டீச்சருக்கு நெகட்டிவ் நாம் கிடைக்கும். ஸோ நான் வந்து நெகட்டிவ் ஆக்கணும். இங்கே நெகட்டிவாக தான் ஆக்கியிருக்கேன். நெகட்டிவ் ஆக்கணுன்னா கண்ணன் மூவ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 23 நெகட்டிவ் நாம் ஸ்ட்ரெயிட்டாக கிடச்சிருச்சு. இந்த இடத்துல வந்து தொலாடுங்க 4.6 செப்புலோ நெகட்டிவ் நான். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 23 4.6 நடுவில் பார்த்தீங்கன்னா தொலா இருக்குது. இது ரெண்டும் நான் வந்து தொலா பண்ண போகிறேன். டீச்சர் தொலா பண்ண போகிறேன். 23 4.6 18.4 கிடைக்கும். ஓகேங்களா? 18.4 அந்த இடம் வந்து கொசா நெகட்டிவ் நாம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட தலை வந்து எப்பயும் போல் ஒன்றா தான் இருக்கணும். நம்ம கீரி ஒன்று மூவ் பண்ணோமா அது ஒன்றாயிரும். ஸோ கீரி போனனால நம்ம வந்து பாசிட்டிவாக ஆக்கணும். ஓகேங்களா கிளாஸ்? பாசிட்டிவாக ஆக்குறேன். இந்தாண்ட நெகட்டிவ் நம் அப்படியே இருக்குது. ஓகே, ஸோ இப்போ 1.84 அப்படியே எழுதிட்டு இங்கே மேலே இருக்கிற சத்து வந்து தம்பா பண்ணணும். தம்பாடுங்க நெகட்டிவ் நம். சத்து தம்பா நெகட்டிவ் நம். நம்மளுக்கு பதில் நெகட்டிவ் லீமா அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அதுக்குள்ள பதில். ஆல்ரைட். ஸோ 2 கைடாக இருக்குது. எப்பயும் போல் நீங்கள் இப்படி செய்கிறீங்களா அப்படி செய்கிறீங்களான்னு பொறுத்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம சொந்தோ திகப்ளாஸ் பார்க்கலாம். சொந்தோ திகப்ளாஸ் பார்த்தீங்கன்னா அதோட ஒப்பராசியே வந்து நடுவில் பார்த்தீங்கன்னா டாராப்பாக வருது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஈஸி. இந்த 3ம் 4.9 ஸ்ட்ரெயிட்டாக நம்ம டைம்ஸ் தான் பண்ண போகிறோம். டைம்ஸ் பண்ணிவிட்டு பின்னால் இருக்கிற அந்த இண்டெக்ஸ் என்ன பண்ண போகிறோம்னாக்கா இந்த 5ம் 2ம் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து நம்ம கூட்ட போகிறோம். ஏன் கூட்டுறோம்னாக்கா, ஏன்னா அது வந்து டாராப் நடுவில் இருக்குது அதனால். ஓகேங்களா? 3ம் 4.9 3ம் 4.9 டீச்சர் வந்து டைம்ஸ் பண்ணுறேன். நம்மளுக்கு பதில் 14.7. ஓகேங்களா? 14.7 அல்லது 14.7. ஓகேங்களா? கிடைக்கிது. 5 2 கூட்டினோமா 7 கிடைக்கிது. இப்போ நம்ம பார்த்தோமா இங்கே வந்து 2 தலை இருக்குது. 2 தலை முடியாது. ஸோ அதனால் டீச்சர் என்ன பண்ண போகிறேன், இங்கே கன்கீப் எழுதுறேன். கன்கீப் எழுதிட்டு இங்கே வந்து கீரிக்கு தான் மூவ் பண்ணணும். கீரிக்கு மூவ் பண்ணோமா நம்ம வந்து பாசிட்டிவ் ஆக்கிடணும். ஸோ 1.47 டேரப்டுங்க செப்புலோ கொசு ஒரு இடம் மூவ் பண்ணோம். அதனால் இங்கே பாசிட்டிவ் வந்துச்சு. அந்த பாசிட்டிவ் எழுதிக்கிட்டேன். பின்னால் செப்புலோ கொசா தூஜோ இருக்குல்ல, அதை அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு கிடைக்கிற பதில் என்னது அப்படி பார்த்திங்கன்னா 1ம் 7ம் கூட்டணும். பதில் வந்து
kuasa 8 அப்படின்னு வரும். ஓகேங்களா? அதோட நம்மளுக்கு அந்த கேள்வி முடிஞ்சது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கேள்வி பார்க்கலாம். சோலன் பி பார்க்கலாம். சோலன் பி என்ன போட்டிருக்காங்க, அதே டேராப் தான் வருது நம்மளுக்கு நடுவில். ஸோ என்ன பண்ண போகிறோம், 7.5 5 நம்ம பெருக்க போகிறோம். அந்தாண்ட பக்கத்தில் இருக்கிற அந்த பந்தோப்பியாவாயில் இருக்கிற அந்த இண்டெக்ஸ் இருக்குதுல்ல, அது வந்து நம்ம வந்து கூட்ட போகிறோம். என்னத்தோட கூட்டுறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த நெகட்டிவ் தீகாவும் இந்த நெகட்டிவ் எண்ணாமும் நம்ம வந்து கூட்ட போகிறோம். ஓகேங்களா? ஓகே, கூட்டிட்டோம். நெகட்டிவ் தீகாவையும் நெகட்டிவ் எண்ணாமையும் கூட்டிட்டோம். 7.5ம் 5ம் டீச்சர் இப்போ பெருக்க போகிறேன். பதில் 37.5 கிடைக்குது. பக்கத்தில் நம்ம பார்த்தோமா, இதுவும் வந்து கால்குலேட்டர்லேயே செஞ்சிடலாம். உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நெகட்டிவ் தீகா தம்பா நெகட்டிவ் எண்ணாம் நம்மளுக்கு நெகட்டிவ் 9 கிடைக்கும். இந்த இடத்துல நம்ம கன்கீப் ஒரு முறை எழுதிக்கலாம். ஏன்னாக்கா நம்மளுக்கு தலை வந்து 2 இருக்குது. அதனால் 1க்கு மூவ் பண்ணுறப்ப பிளாக்கீரி மூவ் பண்ணுறோம். பிளாக்கீரி நம்ம மூவ் பண்ணோமா பாசிட்டிவ் பண்ணணும். ஸோ 3.75 பாசிட்டிவ் 1. இங்கே வந்து நெகட்டிவ் 9 அப்படியே நமக்கு கல்குலேட் பண்ணிடலாம். 3.75 அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற 1ம் நெகட்டிவ் 9 நம்ம வந்து கூட்டணும். ஏன் கூட்டணும்? ஏன்னா முதல் நம்மளுக்கு டேராப் இருந்துச்சுல, இங்கே நடுவில் நம்மளுக்கு டேராப் இருந்துச்சுல இது, அதனால நம்மளோட இண்டெக்ஸை வந்து நம்ம வந்து கூட்டணும். ஓகேங்களா? ஸோ 1 tambah நெகட்டிவ் 9, 1 tambah நெகட்டிவ் 9 நம்மளுக்கு நெகட்டிவ் 8 கிடைக்கும் கிளாஸ். அதோட இந்த கேள்வியும் முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ கொஞ்சம் பம்பாகியான பார்த்துடலாம். பம்பாகியான்னா எப்படி பஹாகின்னு சொல்கிறீங்க டீச்சர், இங்கே தான் டேராப் இருக்கு. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இந்த டேராப் வந்து இதுக்கு சொந்தம், இந்த டேராப் இதுக்கு சொந்தம். இதோட ஒப்ராசி வந்து இது. ஓகேங்களா? பஹாகினாக்கா நம்மளோட இண்டெக்ஸ் இருக்குதுங்களா, மேலே சின்னதாக எழுதி வச்சுருக்கிறோமே, கிளிக்கானோம். ஓகே, மேலே இங்கே எழுதி வச்சுருக்கிறோமே, இதுவும் வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். அதுதான் அதுக்கு அர்த்தம். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணலாம், இந்த 5.9ம் 2ம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னாக்கா, நம்ம பஹாகி எப்பயும் போல் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் பக்கத்தில் தான் வந்து அந்த 10 லீமா, அந்த லீமா மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிற 2ம் நம்ம வந்து தொலா பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 5.9 bahagi dengan 2 நம்மளுக்கு 2.95 கிடைக்கும் கிளாஸ். அந்த 2.95 டீச்சர் எழுதிட்டேன். பக்கத்தில் இருக்கிற 5 - 2 3 எழுதிட்டேன். தலையை செக் பண்ணலாம், ஒரு தலை தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் பர்ஃபெக்ட். நம்ம எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் செய்ய அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஓகே, ஸோ கடைசி கேள்வியாக இருந்த இது சொலன் டி வந்து நம்ம கொஞ்சம் பார்த்துடலாம். சொலன் டி இதுவும் பஹாகியாக தான் இருக்குது பாருங்கள். ஸோ நம்மளோட இண்டெக்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து பிறகு தொலா பண்ண போகிறோம். மித்ததெல்லாம் எப்பயும் போல் செய்கிறது தான். 6.8 bahagi 4 darab dengan 10. மேலே இருக்கிற நெகட்டிவ் தீகாவை என்னத்தை தொலா பண்ணணும்னா கீழே இருக்கிற நெகட்டிவ் எண்ணம். இங்கே தான் நெகட்டிவ் இருக்கே, இன்னும் தடவை என்ன டீச்சர் நெகட்டிவ் எழுதுறது? இது வந்து இந்த பஹாகினால் எழுந்துற தொலா. இந்த நெகட்டிவ் வந்து ஒரிஜினலில் இருக்கிற நெகட்டிவ். ஓகேங்களா? கன்ஃபியூஸ் ஆகி ஒரு சிம்போலை விட்டுறாதீங்க. ஒரு சிம்போலை விட்டாலும் உங்களுக்கு தவறு கிடச்சிரும். ஓகேங்களா? 6.8 நம்ம வகுக்கிறோம் 4 கூட 4 கூட நம்ம வகுத்துடலாம். நம்மளுக்கு 1.7 கிடச்சிது. அந்த 1.7 எழுதிக்கிட்டேன் டீச்சர். இங்கே இருக்கிற தொலா நெகட்டிவ் நாம் திரும்பியும் நம்ம கல்குலேட்டர்லேயே பண்ணி பார்த்துடலாம். குவாசா 3 கிடைக்கிது. இதுதான் அதுக்குள்ள பதில். ஓகேங்களா? ஸோ முடிஞ்சது. இந்த கேள்வியும் இந்த சொந்தவும் நம்ம முடிச்சிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லியாக.
வெல்டன் கிளாஸ். இது வரைக்கும் நல்லா ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. உஜி மீண்டா 2.2C நீங்கள் வந்து சொந்தமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேத்ஸில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கணக்கு சொந்தமாக செஞ்சு பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு இன்னும் கான்ஃபிடென்ட் வரும், எப்படி இன்னும் நிறையா கேள்வியை செய்யறது அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இன்னும் எத்தனை சொந்தம் இருக்குது? 14, 15, 16, இன்னும் 3 சொந்தம் தான் இருக்குது. இந்த 3 சொந்தோக்கும் டீச்சர் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்தித்து துத்தப் டாபிக் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன படித்தோமோ அதெல்லாம் நல்லா ரிவைஸ் பண்ணி நிறைய எக்ஸசைஸ் பண்ணுங்கள். டீச்சர் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை கிளாஸ்.